சகோதர சகோதரிகளே, இயேசுவோடு சில நிமிடங்கள் என்ற நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்குமா? ஆம், இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. நிறைய காரியங்கள்ல நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். இச்சையான இந்த உலகம் இச்சையினால சூழ்ந்து இருக்கிறது. பாவங்களும் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. இவ்விதமான பாவங்கள்ல எல்லாரும் விழுந்து அதிலிருந்து வெளியே வருவது எப்படி என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் மிகவும் கொடிதானது. முதலாவது பாவம் நமக்கு இன்பமாய் காண்பிக்கும், அழகாய் காண்பிக்கும், இச்சிக்கத்தக்கதாய் காண்பிக்கும். அதுக்கு உள்ள போய் 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 கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவத்துக்கு நம்ம அடிமையாகி விடுவோம். அந்த அடிமையாகி விட்டோம் என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக்க யாராலும் முடியாது. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து நம்மளால் வெளியே வர முடியவே முடியாது. ஆகையால அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும் என்றால் இயேசுவின் இரத்தம் தான். இயேசுவின் இரத்தம் தான் நம்மளை பாவத்திலிருந்து நம்மளை நீக்குகிறது. பாவ வாழ்க்கையில நமக்கு விடுதலை கொடுக்கிறது. பாவத்தில் நம்மளை நீக்கி சுத்திகரிக்கக்கூடியது இயேசுவின் இரத்தம் மட்டும்தான். சகல பாவங்களையும் நமக்கு நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறவர். இந்த பாவம் தான், இந்த பாவத்தில் தான் விடுதலை அப்படின்னு கிடையாது. எல்லா பாவங்களிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு விடுதலை கொடுக்கிறது. அவர் நம்மை இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆம், நிறைய பேர் இந்த பாவத்தில் நாம் எப்படி விடுதலையாவது என்று ஆலோசிக்கிறார்கள். பல முயற்சிகளை எடுக்கிறார்கள். எல்லாவற்றிலும் தோல்வி அடைகிறார்கள். ஏனென்றால் பாவத்திற்கும் பெரிய வல்லமை உண்டு. பாவத்தின் வல்லமையை மேற்கொள்ளணும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் தான் ஆகும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். பயங்கரமான குடிகாரர். அவர் குடித்து பயங்கரமான குடியில அவர் அடிமையாகிவிட்டார். இந்த குடியின் கொடூரத்தினால் தன் மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனார். வேலையை இழந்தார். தனக்கு இருந்த எல்லா காரியத்தையும் இழந்துவிட்டு அவமானப்பட்டு யாரும் மரியாதை இல்லாமல் அவரை நடத்த ஆரம்பித்தார்கள். அவருக்கு இருந்த மரியாதை எல்லாம் போய்விட்டது. அவர் நாம் எதற்காக வாழ வேண்டும் என்று சிந்திக்கும் அளவுக்கு வந்துவிட்டார். ஆனால் இதிலிருந்து வெளிவருவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து பார்த்தார். ஹாஸ்பிட்டலுக்கு போனார். சில காரியங்களை முயற்சி செய்தார். எல்லாருடைய அட்வைஸும் கேட்டார். இது இவ்விதமா நாம் வரலாம் என்று முயற்சி செய்து பார்த்தார். எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து விட்டார். விதமான சூழ்நிலையில அவர் மிகவும் கஷ்டப்பட்டு தாய் தகப்பனை இழந்தும், மனைவியும் பிள்ளையும் இழந்தும், நமக்கு இருந்த மரியாதையை இழந்தும், வேலையை இழந்தும் நாம் என்ன செய்வது என்று மிகவும் துக்கித்துக் கொண்டிருந்தார். அவ்விதமான காலகட்டத்துல அவர் மிகவும் வேதனையோடு ஒரு இரவு நேரத்துல அவர் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. அந்த நபருக்கு ஒரு சத்தம் கேட்டது, இயேசு உன்னை வாழ வைக்கிறவர் என்று. அந்த சத்தம் அவருக்கு கேட்கும்போது, இயேசு நம்மை வாழ வைக்கிறவரா? இயேசு நமக்கு வாழ்வு கொடுப்பாரா? நம்மாலும் வாழ முடியுமா? இனி நம்மால் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவருக்குள்ள எழுந்து கொண்டே இருந்தது. அந்த கேள்விக்குறிக்கு தகுந்த போல் அந்த சத்தம் வரும் திசையை நோக்கி அவர் நடக்க ஆரம்பித்தார். அவர் கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்தவர் இயேசுவினுடைய காரியங்களையும், இயேசு எவ்விதமாய் பாவத்தில் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், எப்படி நம்மை வாழ வைக்கிறார், அவருடைய அன்பு என்ன
எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்கும் போது இவர் உள்ளத்தில் ஒரு பரவசம் தோன்றியது. அதை கேட்டு 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 அந்த இடத்திலே அவர் பாவமெல்லாம் நீங்கி போனது. இயேசுவின் இரத்தம் அவருடைய பாவத்தை நீக்கியது. அடுத்த நாள் வீட்டிற்கு வந்து அவர் மறுபடியும் குடிக்கணும் என்ற எண்ணம், மறுபடியும் பாவ காரியங்களை செயல்படணும் என்ற எண்ணம் வருமா, நம்ம இதை செய்யலாமா என்று நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டது. குடிக்கணும் என்று நினைக்கும் போதெல்லாம் அவருக்கு கசப்பான காரியமாய் காணப்பட்டது. அது மிகவும் ஒரு கேவலமான காரியமாய் காணப்பட்டு அதை வெறுத்து விட்டார். எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தார் அவர். அதிலிருந்து வெளிவருவது எப்படி என்று தெரியாமல் காணப்பட்டார். திகைத்து கொண்டிருந்தார், கலங்கி கொண்டிருந்தார். மனைவி கைவிட்டு போனார்கள், பிள்ளைகள் போனார்கள், எல்லாவற்றையும் இழந்து விட்டார். ஆனாலும் அதிலிருந்து வெளியே வர அவரால் முடியவில்லை. ஆனால் இயேசுவை தேடி போனார். இயேசு வாழ வைப்பாராமே அப்படின்னு தேடி போகும்போது இயேசு உண்மையாலுமே அவருக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்தார். ஒரு மறுவாழ்வு அவருக்கு கிடைத்தது. அவர் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கினார். இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இயேசுவின் இரத்தத்தில் அவருக்கு விடுதலை உண்டானது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நீங்களும் பாவ வாழ்க்கைக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். குடியினாலும், வேசித்தனத்தினாலும், விபச்சாரத்தினாலும், சூதாட்டத்தினாலும், பலவிதமான பாவ வாழ்க்கையில நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். இதிலிருந்து வெளிவருவதற்கு பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கலாம். உண்மை என்னவென்றால், நீங்களே இதை செய்யக்கூடாது, நீங்களே இதை குடிக்க கூடாது, இதிலிருந்து நம்ம இனிமேல் இதை கையில தொடவிடக்கூடாது அப்படின்னு நீங்களே நினைத்தாலும் அது உங்களால முடியாது. அதுதான் பாவத்தினுடைய வல்லமை. ஆகையால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆகையால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஆகையால் எவ்வளோ பெரிய பாவம் இருந்தாலும் இருந்து என்னால் வெளியே வர முடியல என்று இந்த நாளை திகைத்து கொண்டிருந்தார், இயேசு விடுதலை வாங்க. இயேசு நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்திருக்கிறார். அந்த சிலுவை அண்டை வந்து உங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க. இயேசுவே, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தால் போதும் என்று கர்த்தரிடத்துல கதறி கேளுங்க. கர்த்தர் அவருடைய ரத்தத்தை உங்கள் மேல சிந்தி அவருடைய ரத்தத்தினால் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் உன் பாவத்தை நீக்கி உன்னை சுத்திகரித்து ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். நீ ஒரு புதிய மனிதனாய் நீ காணப்படுவாய். உனக்காக கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை, இந்த பாவ அடிமைத்தனத்துல நீங்கள் இருந்து அதை இழந்து போகாமல் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த ஜெப நேரத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே ஜெபிகள் என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களை கர்த்தாவை ரட்சித்துக் கொள்ளுங்க. அவருடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை தாங்க. அப்பா, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் பாவ வாழ்க்கையில விடுதலை உண்டாகுமா? இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரா? என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை சுத்திகரிப்பாரா? என் பாவத்திலிருந்து என்னை நீக்கி எனக்கு விடுதலை கொடுப்பாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, தயவாய் இறங்கி அவிதமாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் இறங்கி அப்பா அந்த பிள்ளைகளுடைய பாவங்களை நீர் கழுவி அப்பா அவருடைய ரத்தத்தினால் அவர்களை சுத்திகரித்து அப்பா அவர் பாவங்களை நீக்கி அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படி உண்மை கெஞ்சி கேட்கிறப்பா. அப்பா, உம்முடைய கர்த்தாவே ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது போல
என் தேவன் பெரிய காரியங்களை பிள்ளைகள் வாழ்க்கையில செய்து ஒரு புதிய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி உண்மை கெஞ்சி கேட்கிறோம். என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.